குடும்ப டாக்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஆலோசனைப்படி மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலும் நம்ம உணவு முறைகள்லையும் நிறையா மாற்றங்களை எல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். எப்படி அப்படின்னா, நம்ம காலையிலிருந்து இரவு வரை கொஞ்சம் எப்படியெல்லாம் சாப்பிடணும், பிபியை குறைக்கிறதுக்கு இயற்கையான முறையில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சு வார்ம் வாட்ரு அப்படின்னா டீ காப்பிக்கு பதிலாக வார்ம் வாட்ரு கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜீரக கொதித்த தண்ணீரில் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அந்த தண்ணீர் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெந்தயத்தை தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு அந்த வெந்தய தண்ணீரை குடிக்கலாம். ரெண்டாவது, காலை உணவு அப்படிங்கிறது நம்ம பிபியை குறைக்கிறதுக்கான உணவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். காலையில் ஓட்ஸு இருக்குது இல்லைங்களா, ஓட்ஸு சாப்பிட்றவங்களா இருந்தால் ஓட்ஸில் கொஞ்சம் வாழைப்பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆப்பிள் ஸ்லைஸு 2 3 போட்டு ஓட்ஸு குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்மங்கூழ், ராகிக்கூழ் அந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்து அது குடித்து வரும்போது கொஞ்சம் பிபியை கண்ட்ரோல் பண்ணலாம். இதில் நார்ச்சத்தும் நல்லா புரோட்டீன் இருக்குது கம்மங்கூழ்லேயும் ராகிக்கூழ்லேயும். அதனால் அதை எடுக்கும்போது பிபி குறையும். பிபி உள்ளவங்க முக்கியமான குறிப்பு என்னென்னா, உப்பு அரை உப்பு தாங்க சாப்பிடணும். தெரியுமில்ல, பொட்டாசியம். அப்படி இருக்கும்போது நமக்கு உடம்புல உப்பை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்னு நம்ம முதல்ல பார்த்துக்கணும். உணவுகளில் உப்பு குறைக்கிறது மிகச்சிறப்பு. அப்படி இருக்கும்போது ரெண்டாவது, இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 இட்லி, சாம்பார் அந்த காய் இல்லை இருக்குது இல்லைங்களா, காய் சாம்பாரில் காய் அந்த மாதிரியெல்லாம் 2 இட்லி அப்படின்னா நிறையா காய்கறிகளோட சாம்பார் சேர்த்து சாப்பிட்லாம். இப்படியெல்லாம் சாப்பிடலாம். என்ன 2 இட்லி சாப்பிட்டாச்சு, காலையில் 7 மணி 8 மணிக்குள்ளே காலை பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு அப்படின்னாலும் நம்ம ஒரு 11 மணி ஆகும்போது நமக்கு பிபியை குறைக்கக்கூடிய பழங்கள் ஏதாவது ஒன்று, மாதுளை அல்லது இது வாட்டர்மெலன், அதாவது தர்பூசணி சொல்லுவோம் இல்லைங்களா, அது சாப்பிட்லாம். அது சாப்பிடும்போது நம்ம பிபி குறையும். அப்போது 1 மணிக்கு என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, சாப்பாடு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும், சாப்பிட்லின்னா சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் டைட்டில் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, சாப்பாட்டில் கருப்பு கவுனி அந்த மாதிரி இல்லை அப்படின்னா மற்ற கம்மஞ்சோறு, சோளச்சோறு அந்த மாதிரி புரோட்டீன் அதில் நிறைஞ்சிருக்குங்க, அது சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா குத்தரிசின்னு சொல்லுவோம், சிகப்பரிசி, அது கடைகளில் கிடைக்கும், அது சமைச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் காய்கறிகள், நீர்ச்சத்துள்ள காய்கறிகள், முக்கியமாக கீரைகள் பசலைக்கீரை, அந்த கீரை இந்த கீரைகளாக இருக்குது இல்லைங்களா, தண்டங்கீரை, சிவப்பு தண்டங்கீரை, வெள்ளை தண்டங்கீரை அந்த மாதிரி கீரைகள்லாம் எடுத்துக்கும்போது உணவில் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பிபி குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது.